அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மாவீரர் கலைக்கூடம் பெருமிடன் வழங்கும் எமக்கு தொழில் ஸ்பீச். நாடு போற்றும் தலைவர்களுக்கு மத்தியில நாட்டை ஆளும் தலைவரை உருவாக்க ஒரு கூட்டம் நடக்க அதுவே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் நம்பிக்கை நாராயணன். இப்போ இருக்கிற நாட்டை அப்படியே மாத்தி காட்ட என்னவெல்லாம் செய்யலாம்னு ஐடியா சொல்றாரு நாயகன். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல. நாம் நம் நாட்டுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள், நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள். அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம், அவங்களும் வென்றுவாங்க. அவங்கள வெல்ல வைக்க நாங்க வரலையே. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம், நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம், ஆனா நாடு மக்களும் நாசமா போய் விடுவார்கள். நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது, பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் பத்தின விமர்சனங்கள் மட்டும் இல்லாம அடுத்து வரும் ஆட்சிக்கான திட்டங்களையும் அடிச்சு விடுறாரு அண்ணன். நீ நினைச்சுக்க, இந்தியாவை யாரால்வது என்ற தேர்தலே முதல் நாள் சின்னத்தை கொடுக்கிற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்டம் போட்டு என்னைய தமிழ்நாட்டை யார் ஆள்வதென்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வோம், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம், எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம், இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யார் வந்து சொல்லுவா? நாங்கள் வந்து இதை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ கட்சியில இருந்து பல பேர் கரவேட்டியை மாத்தி எஸ்கேப் ஆனாலும் இருக்கிற மக்களோட பயணம் தொடருவோம்னு படம் முடியுது. இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்துங். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன். சென்றவர் போக, நின்றவர் முன்னேறுக, போராடுக. அவ்வளவுதான். நமக்கு கொள்கை கோட்பாடு தனி, அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது விமர்சிப்பது, அதை தவிர ஒண்ணும் கிடையாது. மொத்தத்துல எமக்கு தொழில் ஸ்பீச். பேசுங்க பேசுங்க பேசிட்டே இருங்க. We are back to cinema. பார்த்திபன் அவர்கள் புதுச்சேரி சிஎம் ரங்கசாமி அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. அந்த ஷூட்டிங்கான அந்த காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. இங்க படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவரு இருக்குமா சரி செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக பாக்யராஜ் சார் தான் முதல்ல மனு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதுக்காக கடைசியில் வந்து இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கு வந்து 28,000 ரூபாய் இருந்தது 15,000 ரூபாவும், சீரியலுக்கெல்லாம் வந்து 18,000 ரூபாய் இருந்தது 10,000 ரூபாவும் அது குறைக்கப்பட்டிருக்குது. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கைத்தட்டி வரவேற்கிறத மீறி முதல்வர் வந்து கைகூப்பி வணங்கலாங்கிறதுக்காக. சமீபத்தில் நடந்த விஷயத்தை கூட பார்த்து ரசிக்கிறாராம். அப்படி ரசிக்கிறாரு. இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னா விளாசிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்றேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கத்தில் நயன்தாரா, இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. சோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான், அது சந்தோஷம். 2 சப்போர்ட்டர் கிடையாது, நான் 2யுமே ரசிக்கிறேன். அதாங்க தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் மாதிரி ஏற்பட்டது. அதை ரசிக்கிறாரா சொன்னாருங்க. அதான் சொல்றேங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல வந்து நான் அதான் சொல்றேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காது இல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. இப்போ உண்மை ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடும். தாவேகா விஜய் அவர்களை பத்தி பேசியிருக்காருல்ல, என்ன சொல்றாரு? ஒரு ஹீரோனா
யாராச்சும் எதிர்த்து பேசினதானே ஹீரோ ஒத்துப்பாங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போதும் அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அகைன் நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல்ல. அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பாரு, யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேல வெறுப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும். அதனால அது சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா.